ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்யற வியாபாரத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அதுல 500 ரூபாய உன் கோயிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார். 1000 ரூபாய் கிடைக்கல, 500 ரூபாய் தான் லாபம் கிடைச்சது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகல. ஏங்க, கிடைச்ச 500ல பாதிய உண்டியல்ல போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு முறைச்சு பாக்குறாரு. அப்புறம் சொல்றார், விவரம் தெரியாம பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவரு பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணிருக்கிறார். அதனால இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவுல இருக்குது பாத்தீங்களா? உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். சரி, வேற ஒன்னும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கைமாத்தா கொடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமா ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்னைக்கு உலக நிலவரம். ஆனா ஒருத்தர் மேல உண்மையாவே அன்பு செலுத்துறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது இல்ல. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா அப்படின்னா ஒரு கதை உண்டு, அதுக்கு அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேல அவன் ரொம்ப பக்தியா இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சு வந்தாரு. கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு. ஏன்னா வழக்கமா பக்தர்கள் தானே பகவான் கிட்ட ஏதாவது கேட்கறது வழக்கம். இங்க வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இத பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன்னு சொல்லுவான். நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா மயூர சர்மன். உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசுல, அவன் தான் எனக்கு வேணும்னாரு. இவன் கொஞ்சம் கூட தயங்கல, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி அப்படியே கொடுக்குறேன். இவன் அந்த சின்ன பையனை நிக்க வச்சு அவன் தலையில இருந்து ஒரு ரம்பத்தால அறுக்கணும், அப்பதானே அது 2 பாகமா ஆக்க முடியும் அப்படின்னாரு. சரி அப்படியே செய்யறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், நீங்க 2 பேரும் அப்படி பிடிச்சுக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்யறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்த அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார், அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேர்ல தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏத்துக்குவேன், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன். உடனே மகனை கூப்பிட்டான். அவன் வந்து நின்னா, அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவுல அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனா அந்த சின்ன பையனோட இடது கண்ணில இருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. இத கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்க நடந்துக்கல, அதனால உங்க பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்க 2 பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன். நீங்க அழல சரி, ஆனா உங்க பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என் உடம்போட வலது பாகத்தை மட்டும் தானே பகவான் வந்து கேட்டாரு, வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுதான் இடது கண் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுதான். அந்த பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். அவன் பழைய மாதிரி முழுசா ஆயிட்டான். இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்க உடனே பகவான் வந்து இப்படி எல்லாம் வந்து நின்றுகிட்டு பையனை வெட்டி கொடு அப்படின்னு எல்லாம் கேட்பாரா அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்துல புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏப்பா அப்படி சொல்ற அப்படின்னு. நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்துல தேவையில்லாம எதுவுமே இல்லையே என்ன நிமிர்ந்து பார்த்தான். இப்போ உன் உடம்புல இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு. அது எப்படி, நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா. சரி அதை விட்டுரு, கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் சாப்பிடுறது எப்படின்னா. சரி அப்படின்னா இப்போ உன் உடம்புல தேவையில்லாம அனாவசியமா இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னு. அவன் யோசனை பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் மெதுவா சொன்னான், எல்லாமே அவசியமா தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்.
நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா, உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனா நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை, அப்படித்தானே? இப்பதான் அவன் குழம்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு பாருங்க, நிறைய இளைஞர்கள் இப்படிதான் தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாமலே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியறது இல்ல. விலங்குகள்லாம் பாருங்க, பறவைகள் மாதிரி விண்ணுல பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி பறக்கணும் அப்படின்னு 4 காலையும் தூக்குறது இல்ல. சரி, ஆனா ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு புரியாம நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறது இல்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள 3 வகையா பிரிக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட வேலையோட இருந்து விடுறது இல்ல. எதிர இருக்கிறவன் செய்யற வேலை, இன்னொரு பிரிவுல இருக்கிறவன் செய்யற வேலை எல்லாத்திலையும் தலையிடுவாங்க. மனோதத்துவத்துல இதுக்கு டாமினன்ஸ்னு பேர். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. 2வது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க, திறமையா பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் விற்பனை துறையில வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பொருத்தம். இதை தவிர 3வது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு, உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 4 பேரோட பேசுறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்யற வேலையை நுணுக்கமா செய்வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவனுக்குள்ள இந்த 3 விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம் எது குறைவு அப்படிங்கறதுலதான் வித்தியாசம். நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமா சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த 3 வகையில எந்த வகை அப்படிங்கறத நாமளாதான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லப்பட்ட 3 குணங்களுமே ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதுல ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது. இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினைச்சாலும் முறையா பயிற்சிகள் மூலமா வளர்த்துக்கலாம். இப்ப திறமைய பயிற்சி மூலமா நம்ம வளர்த்துக்கலாம், இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமா அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால நம்முடைய குணம் என்ன, நாம எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது நல்லது. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணல்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை, அக்கௌண்டன்ட் வேலை. அதனால இந்த நேர்காணல்ல அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது 2 பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23ன்னு சொல்லிவிட்டார். 8, 3 பெருக்குனா 24ன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்துல 23ன்னு சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததும் யோசனை பண்ணார், அடடா 8, 3 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24ன்னு சொல்றதுக்கு பதிலா 23ன்னு சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருப்பாங்களே, நிச்சயமா நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனா பாருங்க, 10வது நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது. வேலையில உடனே சேர்ந்துங்க அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதலா போட்டாங்க போல இருக்கு, நாம எதையும் வெளியில சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு வேலை நிரந்தரமானதும் மெதுவா மேனேஜர் கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணல்ல இன்டர்வியூல 8, 3 இத பெருக்குனா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. நான் தவறுதலா 23ன்னு சொல்லிவிட்டேன். நீங்களும் தவறுதலா எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னார். இப்போ மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லப்பா, அன்னைக்கு நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேருகிட்டையும் இதே கேள்வியை கேட்டோம். அத்தனை பேர் சொன்னதிலேயும் நீங்க சொன்ன பதில் தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், கிட்டத்தட்ட சரியா இருந்தது, நீ சொன்னதுதான், உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதனால வாழ்க்கையில துல்லியம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ
அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சி இருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனான். இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார். இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி. இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன். அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதா. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவரு. அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம் அவரு. இவருக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாதிரியா முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுதை போகும், அதை கவனிச்சு பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்னும் புரியாம போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிட்டு போறார். கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அங்க போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போற அந்த கழுதையை கவனிச்சார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்ப அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார்.
சாயந்தரமா அந்த ஞானி சொன்னார், ஐயா, இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இந்த வழியா திரும்பி வரும், அதையும் கவனிச்சு பாருங்கன்னார். இவரும் கவனிச்சு பாக்குறார். கழுதை வந்தது. அது முதுகுல சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை. அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல. பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்ப அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆத்துக்கு போகுது. மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில இது போகும்பொழுது முதுகல அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்துதான் நானும் அது மாதிரி ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால யாரு கத்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத விட எதை கத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியை சினிமாவில் பாக்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும். படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கத்துக்கணுமா. அந்த பக்குவம் வந்துட்டுதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார், அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார், படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர், இல்ல சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்க ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவரு. இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்சை கேட்கிறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம விடுறதில்லை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால போறீங்க. அதுக்காக உங்க குழந்தையையும் அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்னும் செய்யாம இருந்தா போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்யற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தா நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படி. ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும்.
அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒண்ணு வந்ததே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊர்ல சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறதில்ல. ஆனா என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரோ நிரபராதி. அவர் உசுரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் படேல் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில் விவசாயிகள் மேல அரசாங்கம் திடீர்னு நில வரிய வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் வித்து கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கல. வேற வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேரு. இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார். சர்தார் பட்டேல் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார். பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமா எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னாரு அவரு. இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்கள்ல பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்புல வருது. சூதாட்டம் 2 வகைப்படும்னு சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோட சேர்ந்துகிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசுல உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம தோத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது தெரியும். நாம ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால நமக்கும் கஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்க கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்க கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு,
பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்க கிட்ட உண்டு. ஆனா வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்கறப்ப நாம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேல அபாண்டமா பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாள்ல நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போறத ஒரு படிப்பினையா இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சுக்கிட்டு இன்பம் அடையறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆபீஸ்ல கையாடல் பண்றது, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்விதான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் ஆராய்ச்சி பார்த்ததுல என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்துல அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமா ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் 2 மாத்திரை வீதமா கொடுக்க சொன்னார். முதல் நாள் 2 மாத்திரையை கொடுத்தேன். கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு. நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ள பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா. அடடா, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்றது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பாக்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிடுது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான்.
என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்பவுமே இறுக்கமா உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்ப இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவா மன நிம்மதி இல்லாதவங்களா இருப்பாங்களாம், கோபக்காரங்களா இருப்பாங்களாம். ரொம்ப தொலைதொழப்பா ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அமைதியான ஆளா இருப்பாங்களாம், சாந்தமா இருப்பாங்களாம். இவங்கெல்லாம் போராடுறதுக்கு சரியா வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனாலதான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனா சன்னியாசிகளை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலை உடைகள் தான். அவங்கெல்லாம் டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேல அது விழும் பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பா தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில விடுது. அதாவது விலக்கி விடுது. அதனாலதான் அந்த பொருள் சிவப்பா தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனாலதான் காவி உடை அணிஞ்சா சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும். அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி உதய வேளையின் நிறம். கீழ் வானத்துல கதிர் உதிக்கிற வேளையில முதல் ஒளி தோன்றுகிற நேரத்துல காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்யறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் காவி நிறத்துல ஆரம்பமாகி நீல நிறத்துல நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் தியான சிகரம், காவி தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் அவருக்கு தியானத்தை பற்றிய நினைவை ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பா அது மாறுது. கடை வீதியில ஒரு பொருள் வாங்க போறோம், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா கடை வீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு ஒரு தொடர்பு அம்சமா அமையுது. அது மாதிரிதான் காவி உடையும். ஒரு துறவி நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்துல காவி ஆடையால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பத்தி சொல்றதுனால எல்லாரும் சன்னியாசியா போடுங்கோ அப்படின்னு நாம சொல்றதாக யாரும் நினைச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பாத்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவல்ல இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்கா உணர்த்துறதுக்காக அப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். கேட்டா ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க போறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமா, அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்க பரவலா கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவுன்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதுல கலந்துகிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்துல சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம்.
இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம சொல்ற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியா அதுல இருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையா இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமா வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். அப்படியே நாம தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி போடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை கீழே போட்டா $50 அபராதம் அப்படின்னு அங்கங்க போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்க பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம சாவகாசமா அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமா பேசினார். கப்புகளை அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை முன்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. இது வேடிக்கையா தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. இவர் வேடிக்கையா சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாருல. ஏன் அப்படி சாப்பிடுறது மாதிரியே கப்புகளை தயார் பண்ண என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுல இருந்து உருவானதுதான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்ல, அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில ரொம்ப காலமா இருந்துகிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படிதான் ஒரு தீர்வு வந்துதான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அந்த யோசனையையும் நல்லா தீவிரமா யோசிக்கணும். யாரு என்ன யோசனை சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோட கவனிக்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்புல இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேற என்னன்னு கேட்டிருக்காரு. வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிடுறார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன சார், உங்க பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படிதான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமா நினைச்சுடாதீங்க அப்படின்னாரு அவரு. என்ன சார் சொல்றீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனே அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்துட்டோம், இனிமே நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்கு, உடம்பு நேரம் எப்படி இருக்கு, முடி எப்படி இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் இளம் பருவம். 13 to 19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்கள சின்னவங்கன்னு நினைச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினைச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினைச்சா இவங்களை நல்லவங்களாவும் ஆக்கலாம், கெட்டவங்களாவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இது வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்பெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்னைக்கு இளைஞர்களை பெரியவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறா நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியா மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணா போகிற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகம். சரி,
பெத்தவங்களுக்கு இன்னைக்கு என்னதான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நாம எதையும் சொல்ல வரல. ஆனா அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லி இருக்கிறத உங்க காதுல போட்டு வைக்கலாம். அது என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமா இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெத்தவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையா காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்க உதவியா இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமா அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பத்தி மட்டமா பேசாதீங்க. அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்க பேர்ல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடக்கூடாது. உங்க பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சா அவன் உங்ககிட்டயும் பிரியமா இருக்க மாட்டான், அவங்க கிட்டயும் பிரியமா இருக்க மாட்டான். புள்ள எங்க போறான், என்ன பண்றான் அப்படின்னுலாம் துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் தனிமையை விரும்புறவங்க. அவங்கள பெட்டியில வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும். உங்க புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டுல அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கிறா, சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மசன்னு கல்லு மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அந்த அம்மா, அவசரப்படாத, பாக்கிறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு கதவை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்க வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுத்தி நின்றுட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியா உட்காரணும், அதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்னார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வரிசையில காத்திருக்க கூடாது, நீங்க அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையா தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புறேன். நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டை பையில இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா அங்க இருந்தவங்களால இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திருச்சு வந்தார். ஐயா, இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்க காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா, நீங்க வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனா என்னுடைய முறையை மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்தை நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார். அங்க இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியா ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்துல தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவுல பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள ஒருத்தர் தான் லெனின். வரிசையில நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்னைக்கு பல இடங்கள்ல அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடைவாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வரிசையில நின்றுட்டாங்க. கடைசியா வந்த ஒருத்தர் கியூல முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்றார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியா போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அது அவர் காதுல வாங்கல. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆளு சொன்னாராம், நான் இங்க பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா.